இந்திய பொருட்கள் மீதான 25 விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பு நாளை முதல் அமல். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடர்வதை காரணம் காட்டி நோட்டீஸ் அனுப்பியது அமெரிக்கா. இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதிப்பு அமலாவதன் எதிரொலி இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவு. நூறு நாடுகளுக்கு பேட்டரி மின்சார வாகன ஏற்றுமதியை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஹைபிரிட் பேட்டரி எலக்ட்ரோடுகளின் உள்ளூர் உற்பத்தியும் தொடக்கம். வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து பீகாரில் ராகுல் காந்தி 10வது நாளாக பேரணி. பிரியங்கா காந்தி, ரேவந்த் ரெட்டி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நகர்ப்புறங்களில் உள்ள 2430 அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம். குழந்தைகளுக்கு உணவு வழங்கி உடன் அமர்ந்து உணவருந்திய தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் முதல்வர்கள். காலை உணவு திட்டம் செலவல்ல, சமூக முதலீடு என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பள்ளிகள் அறிவு பசியை மட்டுமல்ல, வயிற்று பசியையும் போக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். பிரதமர் மோடி மீட்பதாக கூறிய கருப்பு பணம் எங்கே? தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் கேள்வி. விடியல் எங்கே என்ற தலைப்பில் ஆவணத்தை வெளியிட்டார் அன்புமணி. 2021 தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு. நடிகர் விஜய்க்கு கூடியதை விட சிரஞ்சீவிக்கு அதிக கூட்டம் கூடியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி கருத்து. சிரஞ்சீவி கட்சியின் நிலையை தவேகாவுடன் ஒப்பிட்டு பேச்சு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் பேசுறார். ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. மத்திய அரசை கண்டித்து டெல்லியில் தமிழக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மரபணு மாற்றப்பட்ட விதைகளை அனுமதிக்க கூடாது என விவசாயிகள் முழக்கம். மண்ணையும் மக்களையும் அழிக்கும் உள்நோக்கம் கொண்ட கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான மரபணு மாற்று தொழில்நுட்பத்தை கைவிட வேண்டும். மரபணு திருத்தப்பட்ட தொழில்நுட்பம் என்கிற பெயரால் ICAR உணவு குறித்த ஆய்வு அறிக்கையை பெறாமலேயே அறிவிப்பு செய்து திருத்தப்பட்ட விதைகளை நடைமுறை கொண்டு வந்திருக்கிற மத்திய அரசு நடவடிக்கை கைவிட வேண்டும். சட்டமன்றத்துக்கு சைக்கிளில் சென்றார் ஹரியானா முதல்வர் நயாப் சைனி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி சகாக்களுடன் சைக்கிளில் பேரணி. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் சஸ்பெண்ட். 5 கோடி ரூபாய் அளவுக்கு நடந்த முறைகேடு புகாரை அடுத்து நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி முழக்கம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. கோவை அருகே 2000 கிலோ ஜெலட்டின் வெடிபொருளுடன் சிக்கிய லாரி.
ஓட்டுநரிடம் தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை. விநாயகர் சதுர்த்தி விடுமுறையொட்டி தனியார் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றச்சாட்டு. நெல்லை, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு குறைந்தது 20 விழுக்காடு அளவுக்கு கட்டணம் அதிகரிப்பு. விநாயகர் சதுர்த்தியொட்டி மதுரை மாட்டுத்தாவணி சந்தையில் பூக்கள் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகை 1500 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் விற்பனை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலைகளை வாங்கிச் செல்லும் மக்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட உள்ள சிலைகளுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி முழக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 74,840 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தின் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. கூடலூர், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் தனித்தனியாக சந்திப்பு. மனிதநேய அடிப்படையில் வெள்ள பாதிப்பு தகவலை அளித்த இந்தியா. தாவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் பாகிஸ்தானை எச்சரித்த இந்தியா. சீனாவின் ஹனான் தீவை புரட்டி போட்ட கஜகி சூறாவளி புயல். கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் விழுந்து கிடந்த மரங்கள். அருணாச்சல பிரதேசத்தில் சாலையில் உருண்டு விழுந்த பாறைகள். உயிர் பயத்தில் வாகனங்களை பின்னோக்கி எடுத்த வாகன ஓட்டிகள்.